கூமாப்பட்டி அப்படின்ற ஒரு கிராமத்துல இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லி இதை நம்பி சில டூரிஸ்டுமே கிளம்பி போயிருக்காங்க. பைக்கு கார் எல்லாம் எடுத்துட்டு போய் பார்த்தா அவர் சொன்ன எந்த விஷயமும் அங்க இல்லை. அப்படியே வெறிச்சோடி கிடக்குது. என்னடா இது, இவர் சொன்னதுனால நம்ம நம்பி வந்ததுக்கு இந்த மாதிரி ஒரு ஏமாற்றம் அடைஞ்சிட்டுமேன்னு சொல்லி இப்போ அந்த டூரிஸ்ட் வர எல்லாருமே வந்து படையெடுத்துட்டு வரதை பார்த்து இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்கு, முக்கியமா பொதுப்பணித்துறை என்ன சொல்லியிருக்குன்னா, நீங்க யார் பேசும் நம்பி இந்த கூமாப்பட்டிக்கெல்லாம் வராதிங்க, இது டோட்டலா ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா, தடை செய்யப்பட்ட பகுதி, யாரோ ஒருத்தவங்க சொல்றாங்கன்னு சொல்லிட்டு நீங்க ரெஸ்ட்ரிக்டட் பிளேஸ் எல்லாம் வந்து குளிச்சிங்கன்னா தக்க தண்டனை கொடுக்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்படின்னா, ஒருத்தர் அவரோட சொந்த ஊரை ப்ரொமோஷன் பண்ணணும்னு ஆரம்பிச்சு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்துட்டு அது தடை செய்யற அளவுக்கு வந்துட்டு இந்த கூமாப்பட்டி அப்படின்ற ஒரு விவகாரம் பயங்கரமா சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பத்தி தான் இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். ஸோ வாங்க, இந்த கூமாப்பட்டியில் அப்படி என்னெல்லாம் விஷயங்கள் இருக்கு, இது எப்படி வந்துட்டு ப்ரொமோட் பண்ணாரு அவர் பண்ண அந்த ப்ரொமோட்னால என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்தது, இந்த ஒரு விஷயத்தை நம்பி மக்கள் அங்க போயிட்டு அவங்களோட புலம்பெல்லாம் இப்போ என்னவா இருக்கு, இப்போதைக்கு கூமாப்பட்டி எப்படி தான் இருக்கு